ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டிஃபனுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 பெரிய வெங்காயம் அப்படி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 8 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம வணக்கிக்கலாம். ரெண்டையும் எண்ணெயை ஊற்றி வணக்கிக்கலாம் நல்லா. இந்த வெங்காயம் நல்லா ஒரு அரைவாசி வணங்கினதுக்கப்புறம் தக்காளி உள்ள போட்டு வணக்கிக்கலாம். வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில், தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா நல்லா லெமன் போட்டு ஜூஸ் போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு குடிச்சிட்டே இருக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் ஒரு அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுல இருக்கு. ஒரு 4 தக்காளி எடுத்துருக்குறேன். முந்திரி இதுலயே போட்டு வணக்கிக்கலாம். நான் ஒரு 10-12 முந்திரி எடுத்துருக்குறேன். அரை உடச்ச முந்திரிங்கனால அவ்வளோ எடுத்துருக்குறேன். முழு முந்திரியா இருந்துச்சுன்னா ஒரு 5-6 முந்திரி அவ்வளோ போட்ட போதும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். என்ன தண்ணி அடி நின்று இருக்க மாட்டேது. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். வரமிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கங்க. எனக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை, நான் நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டேன். இப்போ கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும்ல. இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ மில்க் மேட் இருந்தால் நீங்கள் மில்க் மேட் சேர்த்துக்கிங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு. மில்க் மேட் இல்லாதனால நான் பாலில் சர்க்கரை போட்டு சேர்த்துறேன். ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் பால் சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்குறேன். போட்டு நல்லா கலக்கி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம்.
இப்போ கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம் நம்ம. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு இறக்குற ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கலாம். போதும்ல. இப்போ நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் செய்கிற மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.